குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்ரன் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரிவா குருவரில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன், அதாவது ஒவ்வொரு மனிதனுமே இந்த மாத பலன் கேட்டீங்க. எல்லாம் தொடர்ச்சியா நம்ம ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம், எல்லா கிரக பயிற்சி கொடுத்தோம். இப்பதான் நட்சத்திர பலன் 27 நட்சத்திர பலன் நம்ம கொடுத்து முடிச்சோம். இப்ப பார்க்கக்கூடிய பலன் மாசி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இதுக்கான ஒரு பதிவு தான், ஃபுல் பதிவு. இதுல ஷார்ட்டா நம்ம கொடுக்குறோம். இதுல பாருங்க, விசேஷம் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷம் ரெண்டே விசேஷம் தான். அதாவது மாசி மக, இது எல்லாருக்குமே தெரியும். கும்பகோணத்துல ரொம்ப விசேஷமாக நடக்கக்கூடிய மாசி மக திருவிழான்னு சொல்லுவாங்க. மாசி மகத்துக்கு முன்னோர்களுக்கும் சித்தார்த்தம் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த கிராமத்துல எல்லாருமே பாருங்க, இறந்த முன்னோர்களுக்கு நிறைய ஒரு சித்தார்த்தம் கொடுக்கக்கூடிய காலமாக இந்த மாசி மகம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா மாசி மாசத்துல வரக்கூடிய மகா சிவராத்திரி, இது ரொம்ப ஒவ்வொரு தமிழனும் பிறந்தா நம்முடைய ஈஸ்வர பெருமானுக்கு அன்னைக்கு விரதம் இருந்து 4 கால பூஜையில அட்டன் பண்ணி நம்ம எல்லா செல்வங்களும் பெறக்கூடிய ஒரே ராத்திரி மகா சிவராத்திரி. அதாவது 14ஆம் தேதி, மாசி மாசம் 14ஆம் தேதி வருது. அனைவருமே இந்த மகா சிவராத்திரியில உங்களால முடிஞ்சதை இறைவர் பெருமானுக்கு அன்னைக்கு அன்னதானமா பண்றது ரொம்ப ஒரு விசேஷம். அன்னைக்கு கண் விழிச்சு அடுத்த நாளும் தூங்காம இருந்தால் அந்த மாத சிவராத்திரியுடைய பலன் ஒரு வருடத்துல நல்ல ஒரு பலனை பார்க்கலாம். இதுலையும் கலந்துக்கிட்டு எல்லாம் அல்ல சிவபெருமான் அருள் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப நான் அது இல்லாம குரு சுக்ரன் டிவி நேயர்களுக்கு நிறைய பேர் நமக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க. எனக்கு ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகமும் எழுத கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மேசராசி என்பவர்களே, பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய 1வது ராசி தாங்க இந்த மேசராசி. இதுலயுமே பாருங்க, மேசராசிக்காரங்க ரொம்ப தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் நீதியான குணமும் நேர்மையான குணமும் உள்ள நபர்கள் யாருன்னா மேசராசிக்காரங்க தான். அது மட்டும் இல்லாம இந்த ராசி பாருங்க சரராசி, அதாவது வேகமாக இயங்கக்கூடிய ராசி, ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க மேசராசிக்காரங்க. இதுலயுமே நல்ல ஒரு திறமையாற்றல், விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரே ராசி மேச ராசி. அப்படிப்பட்ட மேச ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மாசி மாத பலன், தமிழ் மாதமான மாசி மாதம் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார், அதுக்கான பதிவு தான் இந்த ஃபுல் பதிவு. ஏன்னா தொடர்ச்சியாக நம்ம ஒவ்வொரு மாத பலன் கொடுக்குறோம். அதுல கொஞ்சம் பிப்ரவரி மாதம் நம்மளால கொடுக்க முடியல குரு சுக்ரன் டிவில. ஏன்னா நம்ம நட்சத்திர பலன் பேசணும் இல்லையா, அதனால கொஞ்சம் நம்ம அதுல பிஸியானதுனால அதுல கொடுக்க முடியல. இனிமே ஆங்கில மாதமும் கண்டினியூவா வரும், தமிழ் மாதமும் கண்டினியூவா வரும். மெயினா அதனாலதான் தமிழ் மாதம் இப்போ அட்வான்ஸா நம்ம முன்னாடியே கொடுக்குறோம். இப்போ உங்களுக்கு இந்த மாசி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன், ஏன்னா மாதந்தோறும் பலன் பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த மந்த்லி பலன் கேட்டீங்க. இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை இந்த மாசி மாசத்துல நீங்க பார்க்க போறீங்க, அதுக்கான பதிவு தான் இந்த ஃபுல் பதிவு. பார்த்துங்க, இது தமிழ் மாசத்தை மட்டும் தான் நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். பொதுவா தமிழ் மாசத்துல ரெண்டே ஒரு விசேஷமான காலம் தான், மாசி மகமும் மகா சிவராத்திரி. இது 2 நாள், இந்த 2 விசேஷம் தான் இந்த மாசி மாசத்துல ரொம்ப ஒரு விசேஷம்னா இந்த மாசத்துல இதுதான். அதாவது கும்பராசில சூரிய பவன் சஞ்சாரம் செய்யற காலமே மாசி மாசங்கிற காலபுருஷனுக்கு அது 11ஆம் வீடு, லாபஸ்தானத்துல சூரிய பவன் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்கள் சொல்லுவாங்க. இப்ப இந்த மாசி மாசம் மேசராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போறாரு, அதுக்கான பதிவு தான் இந்த பதிவு. கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப கிரகமிப்பு எங்க சஞ்சாரம் செய்யறாங்க பார்ப்போம். பொதுவா பாருங்க, உங்க ராசில இருந்து 2ஆம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறார். ரிஷப ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா 3ஆம் பாவத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறார். மிதுன ராசி அடுத்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்வார். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல சூரிய பகவான், புதன் பகவான், சனி பகவான், ஒரு 3 கிரகங்கள் சஞ்சாரம் செய்வாங்க. 12ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் உச்சமாயி வக்ரமாயி சஞ்சாரம் செய்வார். ராகு பகவான் 12ஆம் பாவத்துல இருக்கிறார். இதுதான் கிரகத்துடைய அமைப்பு. இதனால் வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதியான ஒரு வக்ரமா இருந்தார் செவ்வாய் பகவான் மிதுன ராசியில். இப்ப வக்ர நிவர்த்தி ஆகிறார் மாசி மாசம் 12ஆம் தேதி, தமிழ் மாதத்தை மட்டும் எடுத்துக்கோங்க.
இதுல என்னன்னா 15ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் வந்து கரெக்டாக 12ஆம் பாவத்துக்கு போறாரு. இதான் இந்த கிரகத்துடைய மாற்றங்கள் இந்த மாசத்துல. இது நாள் வரைக்கும் செவ்வாய் வந்து வக்ரமா இருக்கும் பொழுது என்னென்ன பலனை கொடுத்தாரு ஒவ்வொருடைய ஜாதகத்தை பொறுத்துதான் இங்க சொல்ல முடியும். ஏன்னா இது பொது பலன் தான். ஃபர்ஸ்ட் உங்க விதி ஜாதகத்துல இருந்து லக்னத்துல இருந்து உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, எந்த கிரகம் உங்களுக்கு திசை நடக்குது, எந்த கிரகம் புத்தி நடக்குதுன்னு பார்த்தா தான் நம்ம துல்லியமா எடுக்க முடியும். அதான் பொது பலன் எல்லா வீடியிலும் கொடுக்குறது. ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்துல என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு பாருங்க. இந்த மாசத்துல எதுவும் கிரகங்கள் மாறுதா, திசை மாறுதா, இல்ல புத்தி மாறுதா பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா மேச ராசியை பொறுத்தவரை ஒரு சில பேருக்கு நல்ல யோகத்தையும் பார்த்திருக்காங்க, ஒரு சில பேர் நிறைய பலவீனத்தையும் சந்திச்சிருக்காங்க. என்ன காரணம்னா, அதாவது இந்த செவ்வாய் பகவான் வந்து வக்ரமாக இருக்கும் பொழுது ஒரு சில பேருக்கு ஒரு சில தடங்களை கொடுத்துருக்கும். 3ஆம் இடத்துல போய் வக்ரமாகறான்னா அந்த மூச்சு பிரச்சனைகள், நம்ம மெயினா எடுத்துக்கிறது மூச்சு சுவாச பிரச்சனைகள். அடுத்து பாத்தீங்கன்னா அது புதனுடைய வீரம் வர்றதுனால, அதாவது புதன் வீட்டுல தான் அந்த புதன் செவ்வாய் இருக்காருன்னா தகவல் தொடர்பு, எழுத்து கணிதம் சம்பந்தப்பட்ட நிறைய தடைகள். யாருடைய ஜாதகத்துல செவ்வாய் பலம் இழந்திருக்காங்களோ நிறைய பேருக்கு மருத்துவ செலவுகள், இந்த டாக்குமெண்ட் பிரச்சனைகள், இட பிரச்சனைகள், பூமி பிரச்சனைகள், இது மாதிரி அமைப்புகள், வீட்டுல வண்டி வாகன செலவுகள், கால்நடை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு பாதிப்புகள், எதிர்பார்த்த அளவுக்கு குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத தன்மைகள், ஒரு மன குழப்பங்கள், ஒரு மன தடுமாற்றங்கள், வரவை விட செலவு டபுள் ஆகிறது, எதிர்பாராத ஒரு திடீர் கண்டங்கள், திடீர் பிரச்சனைகள், வழக்க சந்திக்கிறது, தொழிலா இருக்கட்டும், தொழில் உத்தியோகத்துல ஒரு மந்தமான தன்மையை மாத்துறது, வேலையை இடத்த மாத்துறது, இல்ல தொழில லாபம் இல்லாத தன்மைக்கு ஒரு சில பேருக்கு தள்ளப்படுறது, இது மாதிரி நிறைய தடை. மெயினா தொழிலுக்கு நிறைய ஒரு தடைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு ஒரு சில பேருக்கு 100% இந்த மேசராசி செவ்வாய் பகவான் பலம் இழந்திருந்தால் அங்கே தடைகளை சந்திச்சிருப்பாங்க. மாமனார் மாமியார் உறவா இருக்கட்டும், இவங்களோட உடம்பு ஆரோக்கியமா இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு தடைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு ஒரு சில பேருக்கு மேசராசிக்கு நிறைய பேருக்கு வந்திருக்கு. மெயினா யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்க அனைவருக்குமே பாருங்க ஒரு சின்ன தடைகளை சந்திச்சிருப்பாங்க. படிப்பு கல்வியா இருக்கட்டும், வேற தொழிலா இருக்கட்டும், எல்லாமே ஒரு தடையில சந்திச்சாங்க. ஆனா அந்த மாசத்துல என்னன்னா 12ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நிறைய ஒரு நல்ல டைம் வருது. செவ்வாய் வந்து வக்ர நிவர்த்தி ஆகி புனர்பூச நட்சத்திரத்துல நிவர்த்தி ஆகிறார். இது மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை நீங்க பார்க்கக்கூடிய நேரம் வருது. நம்ம சொல்றது எப்படின்னா மாசம் தமிழ் மாசம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நிறைய ஒரு நல்ல பலனை பார்க்கக்கூடிய அமைப்பு மேசராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கு. பாத்துங்க, நல்ல நேரங்கள், நல்ல காலங்கள், நல்ல ஒரு டைம் உங்களுக்கு அற்புதமா வருது. குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகமும் பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுத்து உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தியாகி உங்க வாழ்க்கையில நிறைய ஒரு வசந்தத்தை பார்க்கக்கூடிய நேரமாக அமையுது. பார்த்துக்குங்க, நல்ல ஒரு பலன் பார்க்கலாம். பொருளாதாரம், வருமானம், இன்கம் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய நேரம் மேஷ ராசியை பொறுத்தவரை வரும். எதிர்பார்க்காத அளவுக்கு வருமான பொருளாதாரம் நல்லா இருக்கும். சுக்கிரன் உச்சம், இங்க குரு 2ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகம். அப்ப வெளிநாடு வெளியூர்லாம் ஒரு அலைச்சலாகி வருமான பொருளாதாரம் கிடைக்கலாம். ஒண்ணு நகையா கிடைக்கலாம், நகை மூலமாக காசு வரலாம், இல்ல சில பேருக்கு பொருள் மூலமாக ஏதாச்சும் ஒரு வீட்டுக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கலாம் அப்படிங்கிற அமைப்பு வரலாம். சில பேர் இடம் வாங்கலாம், மக்கள் தொடர்புல ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு அனுகூலம் வரும். ஒன்று கணவன் மூலமாக வருமானம் வரலாம், மனைவி மூலம் வருமானம் வரலாம். இன்கம் சார்ந்த விஷயம் பொருளாதாரத்துல எந்த ஒரு தடைகளுமே சொல்லக்கூடிய நேர காலங்கள் இல்லை. இந்த மேசராசிக்கு நல்ல ஒரு டைம் இருக்கு. ஜாதகத்துல தசாபதி நல்லா இருக்கணும். நம்ம ஏன் எல்லா வீட்லையும் கொடுக்குறோம்னா தசாபதியை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறதா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். அதே மாதிரி பாருங்க, படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் நல்லா சூப்பரா இருக்கும். கல்வியில நிறைய பேர் சாதிக்கக்கூடிய நேரங்கள், படிக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் பாருங்க கல்வியில் எந்த ஒரு தடை இல்லாம தாமதம் இல்லாம போகக்கூடிய அமைப்பு. ஏன்னா 11ஆம் இடத்துல சூரிய புதன் யோகம், அதுவும் சனி பகவான சேர்ந்து இருக்காரு. அப்ப நிறைய பேருக்கு கல்வியில நல்ல ஒரு எதிர்காலங்கள், நல்ல ஒரு மாற்றங்கள், வெளிநாட்டுல படிக்கக்கூடிய நபர்கள், வெளியூர்ல படிக்கக்கூடிய நபர்கள், எல்லா படிப்பு கல்வியும் பாருங்க நல்ல எதிர்காலத்தை பார்ப்பீங்க. நீ எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் சரி, மெடிக்கல் லைனா இருக்கட்டும், இல்ல கட்டிடத்துறையா இருக்கட்டும், இல்ல இந்த நெருப்பு சம்மந்த துறையா இருக்கட்டும், இந்த துறை எல்லாமே பாருங்க யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய துறையா இருக்கட்டும், எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமான பார்க்கக்கூடிய நேரம் படிப்பு கல்வியில் வரும். நிறைய பேருக்கு அரசாங்க வேலைகள் எதிர்பார்த்த அளவுக்கு வரலாம். 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது 5ஆம் இடத்து 11ஆம் இடத்துல இருந்தா நிறைய பேருக்கு அரசாங்க வேலை, அரசு மூலம் அனுகூலம், அரசாங்க அதிகாரி ஆகக்கூடிய திறமை உங்களுக்கு வரலாம். நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு அமைப்புக்கு இருக்குது. இதுல எந்த ஒரு தடையும் நம்ம சொல்லக்கூடிய அமைப்பு மேசராசிக்கு இல்லை. டைம் பக்கவா இருக்கு. அதே மாதிரி வண்டி வாங்குறது, வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு பிரச்சனை நம்ம இருக்காது. நல்ல ஒரு எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய நேரம் வருது. பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல உள்ள பிரச்சனைகள், வழக்கில் இனிமே உள்ள நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்கும். நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்துல நிறைய தடைகள், நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு, இனிமே இருக்காது. ஆனா வேலையை ஆல்ரெடி மாத்திட்டீங்களா, மாத்தலையா,
நிறைய பேர் மாத்திருக்கணும், இந்த 1 மாசம் 2 மாசத்துல மாத்திருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க மாத்தக்கூடிய நேரம் உங்களுக்கு வரலாம். வேலை உத்தியோகத்தை ஒரு சேஞ்ச் கிடைக்கலாம், ப்ரொமோஷன் வரலாம். ஜாதக திசாபுத்தி இருந்தா இப்ப நல்லா அமைப்பு வரும். கடன் பிரச்சனை கொஞ்சம் குறையும். எவ்வளவு ஒரு நம்ம லோன் கேட்டாலும் சரி, இது தனியார் பேங்க்ல கேட்குறீங்க, இல்ல பிரைவேட் இல்ல கவர்மெண்ட் பேங்க்ல கேட்குறீங்க, கண்டிப்பா அந்த லோன்னா சாங்ஷன் ஆகக்கூடிய அமைப்புகள் வருது. இந்த தடைகள் இருக்காது. மேஷத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை இப்போ கொஞ்சம் நல்லா நிறைய ஒரு இன்க்ரீஸ் ஆகும். கணவன் மனைவியை புரிஞ்சக்கூடிய தன்மை, பக்குவமான குணங்கள் இதெல்லாம் வரும். திருமண தடை இருக்கும், ஆனா பெருசா பாதிக்காது. கொஞ்சம் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஜாமீன் போறது மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருங்க. இந்த காலகட்டத்துல மட்டும் காசு பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக பயணிப்பது நல்லது. அதாவது இந்த மேசராசியை பொறுத்தவரை மற்றபடி பார்த்தா பொதுமக்களுடைய தொடர்பு எல்லாமே வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், தந்தையோட சொத்துக்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். கமிஷன் ஏஜென்சி சூப்பரா இருக்கும். மெயினா பாருங்க, லாட்ரி யோகம் பண்ண எடுக்கணும்னா ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து கண்டிப்பா மூவ் பண்ணுங்க. 5ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் இடத்துல இருந்தா பெருங்கொண்ட பணம் சார்ந்த விஷயம் உங்களுக்கு வரணுங்கிற அமைப்பை கொடுத்துட்டு வரப்ப ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து கண்டிப்பா லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா அந்த யோகம் உண்டு. இதெல்லாம் சூப்பரா இருக்கு. வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, இரும்பு தொழில், நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழிலாம் பாருங்க, தொழில நல்ல ஒரு மாற்றமா இருக்கும். நிறைய பேர் பாருங்க விளையாட்டு துறையா இருக்கட்டும் நல்ல ஒரு மாற்றம் வரும். பெண்களுக்கு நிறைய ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய திறமை அதிகமா வருது. எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கு வந்தாலும் சரி உங்க பக்கம் சாதகமானுடைய அமைப்பு சூப்பரா இருக்கு மேசராசியை பொறுத்தவரை. இப்ப நட்சத்திர பலன் பார்க்கும்போது அவருடைய முதல் நட்சத்திரம் அஸ்வினத்துல பிறந்தவங்க எதுலையுமே தன்னம்பிக்கையோட தன்மானத்தோட இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. எதுலையுமே தைரியத்தை விட மாட்டாங்க. விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். அதாவது அஸ்வினில பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் பாருங்க, அவர் உத்திரணத்துல போறதுனால அந்த அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கனால ஏதாச்சும் ஒரு லாபங்கள், ஒரு வருமானங்கள், இன்கம்ஸ் அந்த விஷயம் ஏதாச்சும் ஒரு விஷயம் அந்த அஸ்வினத்துல பிறந்தவருக்கு வரும். அதாவது ஒரு பெருங்கொண்ட பணமோ, இன்கமோ, லாபமோ, இல்ல அரசாங்கம் மூலமோ, அரசியல்வாதி மூலமோ ஏதாச்சும் நல்ல விஷயம் நடக்கலாம். கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணி கொஞ்சம் நல்ல ஒரு பேரு போல அந்தஸ்து கௌரவங்கள் உங்க பக்கம் தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்கு. எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு. பாருங்க, இந்த அஸ்வினத்துல பிறந்தவங்க அற்புதமான ஒரு காலகட்டத்தை வாழப்போக்கூடிய நேரம் வருது. அடுத்து பரணத்துல பிறந்த ரொம்ப நாகரிகமான குணம், ஒரு தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், ரொம்ப நகைச்சுவை உணர்வு எல்லாமே இவங்கள்ட்ட இருக்கும். இனிமே நீங்க போகக்கூடிய பாதையிலுமே ஒரு வெற்றி வருது. அதாவது பரணத்துல பிறந்தவங்க சூப்பரா இருக்கு. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வி, உத்தியோகத்தில் உயர் பதவி, ப்ரமோஷன் இது எல்லாமே தேடி வரும். வண்டி வாகனம் வாங்குறது பண்றது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. ஆனா நண்பர்கள் பழங்களை கொஞ்சம் பார்த்து போவோம், கணவனுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. இந்த டயத்துல மட்டும் நான் சொல்றேன். ஏன்னா சுக்கிரன் வாங்கி வக்ரமாகிறாரு. அப்ப கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனம் செலுத்தணும். கொஞ்சம் பயணங்கள் அதிகமா நீங்க போகக்கூடிய இருக்கும். அது கொஞ்சம் அலைச்சலுக்கு அதிகமா இருக்கும். மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுப்பார். அதே மாதிரி பாருங்க, கார்த்திகை பிறந்தவர்கள் நீ இப்ப இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாசத்துல உங்களுக்கு அற்புதமா இருக்கு. அதாவது கார்த்திகை பிறந்தவர்களுக்கும் அதாவது அஸ்வினில பிறந்தவர்களுக்கும் சூப்பரா இருக்கு. ஏன்னா 11ல போறதுனால ஏதாச்சும் ஒரு புகழோ, அந்தஸ்தோ, கௌரவமோ, லாபமோ, இன்கமோ ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு வருது. அதே மாதிரி படிப்புகள் நல்லா இருக்கும், வேலை உத்தியோகத்துல மாற்றம் நல்லா இருக்கும், தொழில் சம்பந்த விஷயம் நல்லா இருக்கும். எதிர்பார்த்த லாபங்கள் இந்த மாசத்துல சூப்பரா இருக்கு. அதாவது இந்த கார்த்திகை வரக்கூடிய இந்த மாசி மாத பலன் அதாவது மேஷ ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.